அண்மை செய்தி. திண்டுக்கல் திருச்சி சாலையில் உள்ள தனியார் எலும்பு முறிவு மருத்துவமனையில் பயங்கர தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த தீ விபத்தில் சிக்கி ஒரு குழந்தை உட்பட 6 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்கிட கேட்கலாம். சரவணன், இந்த தீ விபத்து தற்போது இந்த தீயானது அணைக்கப்பட்டு விட்டதா? குறிப்பா இந்த மருத்துவமனையில் வேறு யாரேனும் இன்னும் தீயில் சிக்கிக் கொண்டிருக்கின்றனரா? உங்களுடைய தகவல். திண்டுக்கல் திருச்சி சாலையில பிரபல தனியார் மருத்துவமனை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இது எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய மருத்துவமனை பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. 3 அடுக்கு மாடிகளை கொண்ட இந்த மருத்துவமனையில் திடீரென இன்று இரவு தீ விபத்து ஏற்பட்டது. தீ விபத்தானது மளமளவென பரவி மற்ற பகுதிகளுக்கும் பரவி சென்றது. இதையடுத்து அங்கிருந்த சிகிச்சையில் இருந்த நோயாளிகள் பதறியடித்துக் கொண்டு வெளியே வந்தனர். இதிலிருந்து முன்புறம், அதாவது அந்த மருத்துவமனையோட முன் பகுதியில் தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டது. இதன் காரணமாக உள்ளே இருக்கக்கூடிய நோயாளிகள் வெளியே வர முடியாமல் திணறினர். இதையடுத்து அருகில் இருந்த வேறொரு பாதை வழியாக அவர்களை மருத்துவமனை ஊழியர்களும் இருக்கக்கூடிய மக்களும் அழைத்து சென்றனர். தகவல் அறிந்து தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்துக்கு வந்து 5க்கும் மேற்பட்ட தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வருவாய் அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்டோர் வருகை தந்தனர். தீ தற்போது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. எனினும் இந்த தீ விபத்து நடந்த போது லிப்டில் சிக்கிக்கொண்ட ஒரு குழந்தை உட்பட 7 பேர் 108 ஆம்புலன்ஸ் மூலம் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இதில் ஒரு குழந்தை உட்பட 2 ஆண்கள் 3 பெண்கள் என மொத்தம் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் சிலருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. உள்ளே இருந்தக்கூடிய உள்நோயாளிகள் அனைவரும் 108 ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் சிலருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தற்போது மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் தற்போது விபத்து நடந்த கட்டடத்திற்குள் இருக்கிறார்கள். அவர்கள் தற்போது மீட்பு பணிகளை துரிதப்படுத்தியிருக்கிறார்கள். மேலும் இந்த சம்பவத்தில் யாரையும் உள்ளே சிக்கியிருக்கிறார்களா, அவர்களின் நிலை என்ன என்பது குறித்தெல்லாம் தற்போது ஆய்வானது நடந்து வருகிறது. தொடர்ந்து தீ கட்டுக்குள் கொண்டு வந்தாலும் தற்போதைய நிலையில் அதிக பேர் காயம்பட்டிருப்பதால் இறப்பு எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. சரவணன், இந்த மருத்துவமனையில எத்தனை பேர் அனுமதிக்கப்பட்டிருந்தனர்? அவர்கள் அனைவரையும் மீட்டுட்டாங்களா? இன்னும் வேற யாரும் உள்ள சிக்கியிருக்காங்களா? உங்களுடைய தகவல் சரவணன். தற்போதைய நிலையில மருத்துவமனையில குறைஞ்சது தினசரி ஒரு 50 பேர் இந்த 2 அடுக்கு மாடியிலும் சிகிச்சை பெறுவது வழக்கம். குறிப்பாக மாலை நேரங்களில குறிப்பா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தினசரி புறநோயாளிகளாக வரக்கூடியவர்கள் 50க்கும் மேற்பட்டவர் வந்திருப்பார்கள். இந்த சூழ்நிலை தான் இந்த தீ விபத்து ஏற்பட்ட போது இந்த புறநோயாளிகளுக்கு வைக்கக்கூடிய அனைவரும் தப்பி சென்று விட்டனர். உள்நோயாளிகள் இருந்தவர்கள் தான் தப்பி வெளியில் வரும்போது லிப்டில் சிக்கிக் கொண்டவர்கள் தான் இந்த இறந்ததாக கூறப்படுவார்கள். இவர்கள் லிப்டில் வரும் பொழுது மின்சார இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மின்சார இணைப்பு துண்டிக்கப்பட்டதன் காரணமாக இவர்களால் தப்பிக்க இயலவில்லை. தப்பிக்க இயலாத காரணத்தால் இவர்கள் தீ விபத்தில் காயம் ஏற்பட்டும் மூச்சுத்திணறல் ஏற்பட்டும் உயிரிழந்ததாக தகவல்களை தெரிவிக்கின்றன. மேலும் இந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய இந்த வேறொரு பகுதியில் இருந்து தீ விபத்து இல்லாத ஒரு பகுதி வழியாக நோயாளிகள் அனைவரும் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில தற்போது மருத்துவமனையில் இருந்த நோயாளிகள் அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டு அருகில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதி முழுவதுமே தற்போது மின் இணைப்பானது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த மருத்துவமனைக்குள்ள இடிபாடுகள் எதுவும் இல்லை. முன்பகுதி மட்டுமே இடிந்து விழுந்திருக்கிறது. உள்பகுதியில் யாரேனும் மூச்சுத்திணறல் உள்ளிட்ட காரணங்களுக்காக மயங்கி இருக்கிறார்களா என்பது கோணத்தில் எல்லாம் தீயணைப்புத் துறையினர் உள்ளே சென்று பார்வையிட்டு வருகின்றனர். இறப்பு எண்ணிக்கை தற்போது 6 என்ற நிலையில் உள்ளது. மேலும் சிலருக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டு மயக்க நிலையில் சென்றிருக்கிறார்கள். ஒரு சிலருக்கு காயமானது ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தற்போது இந்த பகுதி முழுவதும் மிகுந்த பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது. பல விவரங்களுக்கு நன்றி சரவணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.